நெல்லையில் பணிபுரிந்த போலீஸ் அதிகாரிகள் 20 பேரை திடீர் பணியிட மாற்றம் செய்ததால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் முதல்வரை சந்திக்க அனுமதி கோரி கலெக்டரிடம் மனு கொடுத்தனர். நெல்லை மாநகர போலீசில் பணிபுரிந்த இன்ஸ்பெக்டர்கள், எஸ்ஐக்கள் உள்ளிட்ட 20 பேர் கூண்டோடு வெவ்வேறு மாவட்டங்களுக்கு பணியிடமாற்றம் செய்யப்பட்டனர். கடந்த 2 மாதங்களாக போலீஸ் உயரதிகாரிகளை சந்தித்து போலீஸ் அதிகாரிகளும் அவரது குடும்பத்தினரும் மனு கொடுத்தனர். அதில் எந்த பலனும் இல்லை. அதனால் முதல்வரை நேரடியாக சந்தித்து மனு கொடுக்க அனுமதி கோரி திங்களன்று கலெக்டரை சந்தித்து போலீஸ் அதிகாரிகளின் மனைவியர் மனு கொடுத்தனர். எந்த ஒரு தவறும் இல்லாம இதுக்கான காரணமும் தெரியாம 20 பேரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர் நடந்ததே இல்லை. இதுவரைக்கும் எங்க வீட்டுக்காரர் எந்த ஒரு பனிஷ்மெண்ட் வாங்கினதே இல்லை. நிறைய ரிவார்ட்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. நாங்க எத்தனையோ தடவை மனு கொடுத்து இதுக்குள்ள இது இல்லை. ஏன்னா நியாயம் வேணும் எங்களுக்கு. இதுல மனு கொடுத்துருக்கோம் கலெக்டர்கிட்ட. இந்த மனு மேல நடவடிக்கை எடுக்கலாம்னா நாங்க இன்னும் சிஎம் போய் சந்திக்கிறதா, எங்க ஃபேமிலியோட போய் சந்திக்கிறதா நாங்க முடிவெடுத்திருக்கோம். அதுக்கு அனுமதி கேட்டு தான் இப்ப வந்திருக்கோம். உளவுத்துறை அதிகாரி ஒருவரின் பின்னணியில்தான் இந்த பணி இடமாற்றம் நடந்ததாகவும் முதல்வரை நேரடியாக சந்தித்து மனு கொடுக்க உள்ளதாகவும் போலீஸ் அதிகாரிகளின் மனைவியர் கூறினார்.